நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் தமிழ் மாதத்தின் 11வது மாதமா இருக்கு. இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம், ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கயிற்றின புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்துல அமிர்தம் அப்படிங்கறது நிறைஞ்சிருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லுது. இதன் காரணமா தான் இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவதை இந்துக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க. சிவனுக்குரிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காலிந்தி நதியில தாமரை மலரில் அதுவும் வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே இந்த மாசி மாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது நல்லது. அது மும்மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுறோம். சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யறது மாசி மாதத்தில் தான். தேய்பிறை சதுர்த்தி நாள்ல முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படும். அந்த பூஜையில கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 13/2/2024 முதல் 13/3/2024 வரைக்கும் இந்த மாசி மாதம் இருக்கு. மாசி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியிலையும் செவ்வாய் மகர ராசியிலையும் புதன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மகர ராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சனி கும்பத்திலையும் குரு மேஷத்திலையும் ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்பு படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். அன்புக்கு மட்டும் கட்டுப்படக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குடிக்கும் இடத்துல சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதால வருமானத்துக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கும் நிலையில் 7 சனி காலம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீண் கவலைகளையும் தேவையற்ற அலைச்சலையும் குறைச்சிக்குங்க. வெளியில் செல்லும் பொழுது எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம். ஏனென்றால் சிறு சிறு விபத்துகள்லாம் ஏற்படலாம். கலத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறதால மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால பூமி சம்பந்தமான சொத்துக்களால் நல்ல லாபம் உண்டு. திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் குரு தனஸ்தானத்திலையும் தனாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறாரு. அதனால தன வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும். 7 சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால கொஞ்சம் விரயங்களும் சேரும். உங்களுக்கு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத இருந்த சுபகாரியங்கள்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் கூட கிடைக்கலாம். மாத தொடக்கத்திலேயே புதன் கும்பராசிக்கு போறாரு. விரயஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகமாக நடக்கும். ஏன்னா கேந்திராதி தோஷம் பெற்ற கிரகம் மறைவிடத்துக்கு வரும்பொழுது நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாரு. இது போன்ற நேரத்தில் கல்யாணம் சுபகாரியங்கள்லாம் நடக்கும். கல்விக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு. மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே மாறும். உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் போனாலும் எதிர்பாராத காரியம் நல்ல விதமாக நடக்கும். வாங்கிய இடத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மீண்டும் இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வதன் மூலம்தான் உள்ளத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே சூரியன் சனியும் விரயஸ்தானத்துல ஒன்று கூடி இருக்கிறாங்க. அதனால 2 வகை கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல மீனராசிக்காரர்களுக்கெல்லாம். அதிலும் குறிப்பாக 7 சனியில் விரயச்சனியின் ஆதிக்கமும் இருக்குது. அதனால் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது. விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும்.
வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்க்குறதுலலாம் நீங்கள் கவனத்தை செலுத்துவதன் மூலம் வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களெல்லாம் வீண் பழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமோடு செயல்படணும். 7.5 சனி நடைபெறவங்களுக்கெல்லாம் ஓரளவு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது தேடி வரும். மாசி மாதத்தின் பிற்பகுதியில் கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு வருவது யோகம்தான். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள், வருமான உயர்வுலாம் வரும். புனித பயணங்கள்லாம் குடும்பத்தோடு சென்று வருவீங்க. அடகு வைத்த நகையெல்லாம் மீட்டு வருவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் நல்ல பலன் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் குரு பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு. உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே விலகும். வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும். மறைமுக தொல்லைகள், மறைமுக எதிரிகள் எல்லாமே விலகுவாங்க. உங்களுடைய செல்வாக்குக்கு ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமே நீங்கும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. சிலர்லாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சி செய்வீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வரன் அப்படிங்கிறது தேடி வரும். வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த தகவல் அப்படிங்கிறது வந்து சேரும். விவசாயிகளுக்கெல்லாம் இது ஒரு யோகமான மாதம். மாணவர்கள்லாம் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினா மட்டும்தான் அதிக மதிப்பெண் அப்படிங்கிறது எடுக்க முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுயமாக முயற்சிகளை மேற்கொண்டு அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இருந்தாலும் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதால உங்களுக்கு பல நெருக்கடிகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்க போகுது. விரயஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் சனி, சூரியனால ஒரு சில பாதிப்புகள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க. தெய்வ அனுகூலமும் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். வியாபாரத்துல இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. புதிய இடம் வாங்கும் முயற்சி, புதிய வீட்டுல குடிபெயர்தல், இது எல்லாமே நிறைவேற போகுது. சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அலுவலகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாத்தையும் பேசி தீர்ப்பீங்க. பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வேலையில் நெருக்கடியும் அதிகரிக்கும். உங்களுக்கு வாழ்க்கை துணுடன் சில சங்கடங்கள்லாம் அவ்வப்போது உங்களுக்கு தோன்றி மறையலாம். அதனால் வார்த்தைகளில் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும். உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல நினைத்தவர்களோட விருப்பங்கள்லாம் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எல்லா காரியத்திலையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடமான தனம் குடும்பம் பாகிஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாங்க. இதனால் 7.5 சனியால் ஏற்படும் பாதிப்புகளுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்கும். சூரிய பகவான் 12ல் செஞ்சரிக்கிறதால அரசு வழியில் சில நெருக்கடிகள்லாம் வரலாம். வியாபாரத்தில் வரவு செலவு விவகாரத்திலலாம் கவனமாக இருக்கணும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது வரும். இடம் வாங்கி விற்கும் முயற்சியில் நல்ல லாபத்தை கொடுப்பாரு. விவசாயத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும். ஒரு பக்கம் பணியாளர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டாலும் மறுபக்கம் அதை சமாளிக்கும் அளவுக்கு சக்தியும் உண்டாகும். ஜென்மத்தில் ராகுவும் 7 கேதுவும் செஞ்சரிக்கிறதால நட்பு வட்டாரத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும். பேராசையால தவறுல ஈடுபடுவோருக்கெல்லாம் அரசு வகையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு யோகமான மாதம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் அக்கறை செலுத்துவதும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது. மாணவர்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். இரவுல அதிக நேரம் கண்விழுத்து படுப்பதை தவிர்த்துக்குங்க. படித்ததை ஒரு முறைக்கு 2 முறை அதிகாலையில் எழுந்து எழுதி பாருங்க. மிக சிறப்பாக உங்களுக்கு ஞாபக சக்தி, ஞாபகத்திறன் இதெல்லாம் அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதுமே சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு முக்கியமான பணிகளை தொடங்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்.